சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. இந்த கதையா நம்ம கதை ஆயிட்டே. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடந்திருக்கலாம். நகை திருடி போச்சுன்னதும் ஆத்திரத்தில் கண்டபடி திட்டின உடனே இந்த அனிதா வந்து மொத்தமா இங்கே தீயை கொளுத்தி விட்டுட்டு போயிட்டாளே. இந்த உப்புமாவை கூட இன்னைக்கு நானே கிண்டி நானே திங்க வேண்டியதாக இருக்கு. சே, என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம துரும்பு கூட எடுத்து போட்டது கிடையாது. இன்னைக்கு இந்த பாடாக இருக்கு என் நிலமை. 2 பேரும் பொங்க மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாளுங்க. பத்ததுக்கு இன்னைக்கு இந்த வேலைக்காரி வேற வரல. சே, ஏய் யார் இது? ஏன் நகை தானே இது? இங்க பாருங்க, நீங்க கழுத்துல போட்டிருக்குது ஏன் நகை தானே? அனி, அது யாரு? ஏய் உண்மையை சொல்லு, நீ அனிதா தானே? இந்த மாதிரி துணிமணியை உடுத்திட்டு வந்தா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நீ இப்படி வேஷம் போட்டுட்டு வந்திருக்க. நீ அனிதா தானே? என்ன நீ இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? இவங்க என் சித்தி. எங்கள் அம்மா வெளியே போயிருக்கிறதுனால நான் தான் எங்கள் சித்தியை வர சொன்னேன். என்னது சித்தியா? அது எப்படி எனக்கு தெரியாம உனக்கு சித்தி? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க நீ. ஐயே, இவங்க ஊரில் இருந்தாங்க, அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கள் அம்மாக்கு இவங்களுக்கும் சரி வர பேச்சுவார்த்தை கிடையாது. நான் தான் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அதெல்லாம் சரி, ஏன் நகையை தானே போட்டிருக்காங்க, கழுத்தி தர சொல்லுங்க. நீ தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தியா? என்ன நீ இப்படி அறிவு கிட்டத்தனமாக பேசுகிறீங்க? உங்கள் நகை மாதிரி நீங்கள் மட்டும்தான் வச்சுருப்பீங்களா? வேறு யாருக்கிட்டேயுமே இருக்காதா? இப்படி லூஸு மாதிரி ஒளறிக்கிட்டு இருக்காதீங்க. இது அவங்களோட நகை. அடியே சிலைப்பாட்ட, என்னாடி துணிமணி எடுத்திட்டாலே இத? என் அக்கா உன்னை இப்படி தான் இங்கே வச்சிருக்காளா? உன் சிலுப்பட்டையை பிச்சு தீய வச்சு கொளுத்தாம வச்சிருக்கா பாரு. இது என்ன துணிமணி? மேலே பாதியை காணும், கீழே பாதியை காணும். நீ கல்யாணம் முடிஞ்சவ மாதிரியா அலையிற? என்ன வேலைக்கு போனா திமிரு உனக்கு அதிகமாக இருக்குமா? அடியே, இன்னைக்கு வேலைக்கு லீவை போட்டுட்டு அம்பட்டு வேலையும் நீ தான் செய்கிற. என்னங்க பேசுறீங்க? எங்க ஆஃபீஸ்ல பார்ட்டி, அதுக்கு தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதுல என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க? தேவையில்லாம பேசாதீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க ஒன்றும் எனக்கு மாமியார் கிடையாது. எங்க அத்தை வந்து சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். துத்தேரி, யாருக்கிட்ட பேசுற? வாயை ஒட்டச்சி வச்சிருவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? போய் ஒழுங்கு மரியாதையா வாரியரை கையில எடுத்து வீட்டை கூட்டு. அப்புறம் வீட்டை ஃபுல்லா தொடக்கணும். முதல்ல போய் இந்த துணிமணியை மாத்திட்டு புடவையை கட்டு. அடி செருப்பால துப்பு கட்டவளை, என்னோட தடவை நீ வாய திறந்து என் கை இங்க பேசாது. உன் கண்ணம் பழுத்துரும். நல்ல என் அக்கா காரியை ஏமாத்தி இங்க இருந்து நல்லா தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க. வேலை சொல்லி செய்யாம இருந்துக்கிட்டு உனக்கு திமிரா? இங்க பாரு, அடக்க உடக்கமா இருந்தா இந்த வீட்டில் இருப்ப, இல்ல காலை முறிச்சி கிடையில போட்டுருவேன். நீ என்னடி பார்க்குற? உனக்கு இன்னைக்கு சூப்பர்வைசர் வேலை. இவளை இழுத்துட்டு போய் இந்த வீட்டில் இருக்கிற 5 கக்கூசையும் கழுவ வை.